ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது. தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா தான் இந்த ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த வீடியோவில் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பற்றி ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 டயக்ராம் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 சிஸ்டம் கொடுத்துருக்குறேன். இந்த 3 சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா 3 டெம்பரேச்சர்ல இருக்கு. புரியுதுங்களா? ஏ ஒரு டெம்பரேச்சர்ல, பி ஒரு டெம்பரேச்சர்ல, சி ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கு. இப்போ இதை டிஏ எடுத்துக்கலாம், பியை டிபின்னு எடுத்துக்கலாம், சியை டிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏபி இந்த 2 சிஸ்டமே பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் வால்ல செப்பரேட் பண்ணிக்காங்க. ஏ பி இந்த 2 சிஸ்டத்தையும் அடியபேட்டிக் வால்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த அடியபேட்டிக் வால் அப்படிங்கிறது இன்சுலேஷன், ப்ராப்பர் இன்சுலேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இன்சுலேஷன் வாலை தாண்டி நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. யாருக்கு இடையில ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்காதுன்னா ஏவுக்கும் பிக்கும் இடையில தெர்மல் ஈக்லிபிரியம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்சுலேட் பண்ணிக்கிறோம், ப்ராப்பர் இன்சுலேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து பாருங்க, இந்த சி அப்படிங்கிற சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா கண்டக்டிங் வாலால செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். சி அப்படிங்கிற சிஸ்டத்தையும் ஏ அப்படிங்கிற சிஸ்டத்தையும் கண்டக்டிங் வாலால செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி சியையும் பியையும் கண்டக்டிங் வாலால மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். கண்டக்டிங் வாலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டயாதெர்மிக் வால். டயாதெர்மிக் வால். சரி, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாருங்களேன். ஸோ ஏவுக்கும் பிக்கும் இடையில எந்த ஒரு ஹீட் டிரான்ஸ்ஃபரும் நடக்க வாய்ப்பு இல்லை. பட் ஏவுக்கும் சிக்கும் இடையில ஹீட் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா நடக்கும் இல்லையா? யார் அதிகமான டெம்பரேச்சர்ல இருக்காங்களோ அவங்க இன்னொருத்தருக்கு அந்த ஹீட்டை கொடுப்பாங்க. ஸோ அப்படி 2 பேரும் ஒரே டெம்பரேச்சரை மெயின்டைன் ஆகிற வரைக்கும் இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி சி என்ன பண்றாரு அப்படின்னா பி அப்படிங்கிற சிஸ்டமோட தெர்மல் ஈக்லிபிரியத்துக்கு மாறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கும் பிக்கும் இடையில என்ன இருக்குது? டயாதெர்மிக் வால் தான் இருக்கு. நான் எல்லோ கலர்ல போட்டிருக்கிறது டயாதெர்மிக் வால், பிளாக் கலர்ல கொடுத்துருக்கிறது இன்சுலேஷன் வால். பிளாக் கலர்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்க வாய்ப்பு இல்லை, எல்லோ கலர்ல கண்டிப்பா ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அப்போ டிஏ அப்படிங்கிற டெம்பரேச்சரும் டிசி அப்படிங்கிற டெம்பரேச்சரும் சேமா இருக்குமா? டிஏவும் டிசியும் சேமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 2 பேரும் ஒரே டெம்பரேச்சர் ரீச் பண்ற வரைக்கும் அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதே மாதிரி டிபியும் டிசியும் ஒரே டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் கண்டிப்பா அந்த இடத்துலயும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஏன் அப்படின்னா சிக்கும் பிக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு டயாதெர்மிக் வாலால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால டிபியும் டிசியும் பாத்தீங்கன்னா ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், டிஏவும் டிசியும் ஒரே மாதிரி இருக்கு, டிபியும் டிசியும் ஒரே மாதிரி இருக்குன்னா அப்ப நம்ம இதை என்ன சொல்லலாம்? TA which is equal to TB which is equal to TC ன்னு சொல்லலாமா? அதாவது 3 பேரும் ஒரே டெம்பரேச்சர்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஸோ தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துருச்சா? ஸோ 3 சிஸ்டமே தெர்மல் ஈக்லிபிரியத்துல தான் இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு சிஸ்டம் செப்பரேட் பண்ணி தனித்தனியா அந்த சிஸ்டமோட தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருந்தாங்கன்னா இப்போ 3 பேருமே பாத்தீங்கன்னா தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருக்காங்க அப்படிங்கறதுதான் மீனிங். கரெக்டா? ஸோ இப்படி இல்லாம 2வது பிக்சர் பாருங்க, சி அப்படிங்கிற சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இன்சுலேட்டிங் வாலை வச்சிருக்கோம். இன்சுலேட்டிங் வாலுக்கு இன்னொரு பேர் என்ன? அடியபேட்டிக் வால் இல்லையா? இன்சுலேட்டிங் வாலுக்கு இன்னொரு பேரு அடியபேட்டிக் வால். அடியபேட்டிக் வால். அதே மாதிரி கண்டக்டிங் வாலுக்கு இன்னொரு பேர் என்ன? டயாதெர்மிக் வால். ஸோ ஏ பி இந்த 2 சிஸ்டத்துக்கு இடையில கண்டக்டிங் வால் வச்சுக்கிறோம். அப்ப அந்த இடத்துல ஹீட் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா நடக்கும். ஏவுக்கும் பிக்கும் இடையில ஹீட் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா நடக்குது. பட் பாத்தீங்கன்னா சிக்கும் ஏவுக்கும் இடையில ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்க வாய்ப்பு இல்லை, பிக்கும் சிக்கும் இடையில ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஏபி பாத்தீங்க அப்படின்னா டயாதெர்மிக் வால்ல நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்கனால அந்த இடத்துல டெம்பரேச்சர் வில் பி சேம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஏவும் டிபியும் மட்டும்தான் சேமா இருக்காங்க. ஸோ டிஏ which is equal to டிபி. ஸோ ஏ அண்ட் சி இவங்க 2 பேரும், பி அண்ட் சி 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட்ல இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு இடையில ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏபி அப்படிங்கிற இந்த 2 சிஸ்டத்துக்கு இடையில மட்டும்தான்
ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா TA இஸ் ஈக்குவல் டு TB அப்படின்னு சொல்லலாம். அதாவது தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருக்காங்க. புரியுதா? A அண்ட் B ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா தெர்மல் ஈக்லிபிரியத்துக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா 3 பேருமே தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா RH ஃபவுலர் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணாருன்னா இதை வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த லாவை வந்து எப்ப சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931 வந்து சொல்லியிருக்காரு. இந்த லா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்த லா. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து 0th law அப்படின்னு வச்சிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் 2 லா இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அந்த லாஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து 0th law ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 0th law தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? 0th law பொறுத்த வரைக்கும் 2 systems இன் தெர்மல் ஈக்லிபிரியம், 2 சிஸ்டமும் தேர்ட் சிஸ்டமோட செப்பரேட்டா தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருந்ததுன்னா 3 பேருமே தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நம்ம பார்த்த மாதிரி A B செப்பரேட்டா C அப்படிங்கிற சிஸ்டமோட தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருந்திருக்காங்க. அதனால இந்த 3 பேரும் ஒரே டெம்பரேச்சர்ல தான் இருப்பாங்க. ஆர் அதர்வைஸ் 3 பேரும் தெர்மல் ஈக்லிபிரியத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வீடியோல 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.